ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இது டச் சென்சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஓகே சார், என்ன சார் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு 9 வோல்ட் பேட்ரி. இந்த 9 வோல்ட் பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் சார் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஏன்னா இது இந்த எல்இடி பல்ப் 3 வோல்ட்டு தான் தாங்கும். சரி, அதோடைய பொட்டென்ஷியல் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் 3 வோல்ட்டு தான். நான் 9 வோல்ட் எடுத்து கொடுத்தேன்னா அது ஃபியூஸ் போயிடும். அதனால நான் என்ன கொடுத்துருக்கேன்? ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னொரு டெர்மினல் பாருங்களேன், பிளாக் கலர் போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த எக்யூப்மெண்ட் பேர் என்ன சார் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர். ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் புரியாமலே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதில் 3 கம்பி இருக்கு இல்லையா? அந்த 3 கம்பிக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று கலெக்டார், இன்னொன்று பேஸ், இன்னொன்று எமிட்டார். கலெக்டார்னா எனக்கு அந்த எல்இடியிலேருந்து வர சார்ஜை கலெக்ட் பண்ணிக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு கனெக்ஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் எமிட்டார் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் இருக்கு இல்லையா? கீழே பாட்டமில் இருக்கிறது எமிட்டார். அந்த எமிட்டார் வர சார்ஜஸை கலெக்ட் பண்ணி திரும்ப பேட்டரிஸ்க்கே கொண்டு போய் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகேவா? ரைட்டு. ஓகே, இப்போ இதை டச் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆக போகுதுன்னு காமிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, டச் பண்ணலாமா? பாருங்க, டச் பண்ண உடனே இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி இந்த பல்ப் இப்போ எரியுது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.